வல்லரசு நாடான அமெரிக்காவிற்கும் உலக நாடுகளின் நீதியை நிலைநாட்டும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திற்கும் இடையே இப்போது ஒரு நேரடி மோதல் வெடித்துள்ளது. நெதர்லாந்தின் தி ஹேக் நகரை தலைமையிடமாக கொண்டு இயங்கும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் தலைவருக்கு எதிராக அமெரிக்கா அதிரடியாக பொருளாதார தடைகளை விதித்துள்ளது உலக நாடுகளை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. ஜப்பானை சேர்ந்த நீதிமன்ற தலைவர் டோமோகோ அகானே மற்றும் செனகல் நாட்டைச் சேர்ந்த மூத்த வழக்கறிஞர் அப்துல்லாயே சேயே ஆகியோரை இலக்கு வைத்து அமெரிக்கா இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. சர்வதேச நீதிமன்றம் என்பது முற்றிலும் அரசியலமைக்கப்பட்ட ஒரு அமைப்பு என்று குற்றம் சாட்டும் ட்ரம்ப் நிர்வாகம் அதன் அதிகாரிகளுக்கு விசா வழங்க மறுப்பதோடு அமெரிக்க நிதி அமைப்புகளை அவர்கள் பயன்படுத்துவதற்கும் தடை விதித்துள்ளது. அமெரிக்காவின் இந்த கட்டுப்பாடுகளுக்கு சர்வதேச நீதிமன்றம் மிக கடுமையான பதிலடி கொடுத்துள்ளது. சட்டத்தின் ஆட்சியை நிலைநாட்டும் நீதிபதிகளும் வழக்கறிஞர்களும் இத்தகைய மிரட்டல்களுக்கு உள்ளாக்கப்படும் போது அது ஒட்டுமொத்த சர்வதேச சட்ட ஒழுங்கிற்கே மிகப்பெரிய ஆபத்தாக முடியும் என்று அந்த நீதிமன்றம் எச்சரித்துள்ளது. அமெரிக்காவின் இந்த நடவடிக்கைகள் சட்டத்தின் ஆட்சியை சீர்குலைக்கும் முயற்சி என்று வர்ணித்துள்ள நீதிமன்றம் எத்தகைய அச்சுறுத்தல்கள் வந்தாலும் தங்களது பணிகள் இருந்து பின்வாங்கப் போவதில்லை என்றும் கொடூரமான குற்றங்களால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி பெற்றுத் தருவதில் உறுதியாக இருப்போம் என்றும் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. அமெரிக்கா ஏன் இந்த அதிரடி முடிவை எடுத்தது என்பதன் பின்னணியில் ஒரு ஆழமான அரசியல் காரணம் ஒளிந்துள்ளது. அமெரிக்காவின் மிக நெருங்கிய நட்பு நாடான இஸ்ரேலுக்கு எதிராக சர்வதேச நீதிமன்றம் மேற்கொண்டு வரும் விசாரணைகளே இதற்கு முக்கிய காரணமாகும். குறிப்பாக காசா போரின் போது மனித நேயத்திற்கு எதிரான குற்றங்களில் ஈடுபட்டதாக கூறி இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவிற்கு எதிராக இந்த நீதிமன்றம் பிடிவாரண்ட் பிறப்பித்தது அமெரிக்காவை கடும் கோபத்திற்கு உள்ளாக்கியுள்ளது. சர்வதேச நீதிமன்றத்தை உருவாக்கிய ஒப்பந்தத்தில் அமெரிக்கா ஒரு உறுப்பினராக இல்லாத போதும் அதன் நீதிபதிகளுக்கு எதிராக தடை விதிப்பது உலகளாவிய நீதித்துறை சுதந்திரத்தின் மீது ஒடுக்கப்பட்ட தாக்குதலாகவே பார்க்கப்படுகிறது. வல்லரசு நாடுகளின் அரசியல் நலன்களுக்காக சர்வதேச நீதித்துறையை முடக்க முயல்வது வருங்காலத்தில் உலகளாவிய நீதிக்கு பெரும் சவாலாக மாறும் என்று மனித உரிமை ஆர்வலர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். ஒருபுறம் தனது நட்பு நாடுகளை காக்க துடிக்கும் அமெரிக்காவின் பிடிவாதம், மறுபுறம் நீதிக்காக போராடும் சர்வதேச நீதிமன்றம் என இந்த விவகாரம் இப்போது உலக அரங்கில் ஒரு மிகப்பெரிய தார்மீக போராட்டமாக மாறியுள்ளது. இத்தகைய மோதல்கள் சர்வதேச அமைதியையும் சட்டத்தின் மீதான உலக நாடுகளின் நம்பிக்கையையும் எந்த அளவிற்கு பாதிக்கும் என்பதே இப்போது ஒட்டுமொத்த உலகின் முன்னால் எழுந்துள்ள மிகப்பெரிய கேள்வியாகும்.